ஹாய். ஒயிட் சாஸ் பாஸ்தா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒயிட் சாஸ் நூடுல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் நான் பண்ணேன். ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்ல. அதில பாஸ்தா போட போறோம், இதில நூடுல்ஸ் போட போறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கலாம். அதில பட்டர் போட்டுட்டு, கார்லிக், கிரீன் சில்லி, ஆனியன்லாம் போட்டு சாட்டே பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கவும், ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு வதக்கிட்டு, காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் ஊத்திக்கிறேன். பால் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஃப்ளேவருக்காக ஆரிகானோ சீசனிங் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் போட்டுக்கங்க. கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் எடுத்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, சீஸ் ஸ்லைஸ் ஒன்று குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கிறேன். போட்டுட்டு சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக சீஸி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். சீஸ் டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் கொஞ்சம் கெட்டியாக பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் லிக்யூடாக பண்ணிக்கங்க. என்னடா அது கம்பின்னு யோசிக்காதீங்க. ட்ரைபாடு தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி. டாட்டா.